ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், எனக்கு வந்து திருமணமாக ஆகலை, என்னை பார்த்து கருப்பாக இருக்கிறேன்னு போயிட்டாங்க, நான் கொஞ்சம் வெள்ளையாகணும், எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டும் சரி, பேரண்ட்ஸும் சரி, இல்லை நான் வெளியில் வரும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. நானும் வந்து அவங்களுக்கு வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்ம கருப்பாக இருக்கிறோம், நம்மளை யாரும் வந்து நேசிக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் வந்து சரியாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலாம். ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறான். இவனை வந்து கேலி கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்க சிம்பன்சி மாதிரி இருக்கிற, நீ கருப்பாக இருக்க அப்படின்னெல்லாம் வந்து நிறைய வந்து கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறது. இந்த பையன் வந்து மன உளைச்சல் ஆகிட்டான். அப்போது எதிரில் அவங்களுடைய ஸ்கூல் விட்டுட்டு எதிரில் வரும்போது ஒரு பலூன் கடைக்காரர் இருப்பார். கலர் கலராக பலூன் வந்து விற்றுட்டு இருப்பார். அதில் இவர் சேல்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒவ்வொரு பலூனாக வந்து பறக்க விட்டுட்டு அதன் மூலமாக வந்து இவர் வந்து அதை சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அதில் இந்த பையன் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, கருப்பு பலூனை வந்து இவர் பறக்கவே விட மாட்டார். இப்போ வந்து டைரெக்டாக அந்த பலூன் விற்கிறவர்கிட்டே போயிட்டு கேட்டான், ஏங்க கலர் பலூன் தான் வந்து மேலே பறக்குமா, பிளாக் கலரெல்லாம் வந்து பறக்காத, ஏன் நீ வந்து கருப்பு கலரை வந்து நீங்கள் பறக்கவே விடலை அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐயோ தம்பி அப்படியெல்லாம் கிடையாது, இந்த பலூன் பறக்கிறது கலர்லையெல்லாம் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கிற கேஸ்னால தான் அது வந்து பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலர்லையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கை தரம் வந்து உயராது. நம்ம மனசில் தான் நம்ம அது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த கருப்பு பலூன் அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பையனை லைட்டாக அந்த வந்து பலூனை விட்டு நூலை விட்டதுமே அது அழகாக மேலே உயர பறக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உள்ளே எப்படி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வெளியில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம உள்ளார எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய மனசை தான் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க, அழகை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ நம்ம மனசை வந்து வெள்ளையாக வச்சுப்போம், அழகாக மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அன்பாக இருப்போம், அன்பு மட்டுமே கொடுப்போம். என் அன்பு மட்டும்தான் இந்த உலகத்திலே மிக மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நீங்கள் படித்து பாருங்கள். அது எதை விட சிறந்தது அப்படின்னு சொன்னால், அன்பை விட சிறந்தது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து பைபிளில் சொல்லியிருப்பாங்க, குரானில் சொல்லியிருப்பாங்க, பகவத்கீதையிலும் சொல்லியிருப்பாங்க. என்னென்ன இருக்கோ புக்கில் அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய லெஜண்ட் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க, அன்பு மாத்திரமே இந்த உலகத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த உலகம் ஏங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்புக்காக மட்டும்தான். ஸோ முடிந்த வரை நம்ம மற்றவங்களுக்கு அன்பாகவே இருப்போம், அன்பை மட்டுமே கொடுப்போம், நம்ம மனசை வந்து வெள்ளையாக வச்சுப்போம், மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். அதன் மூலம் நம்ம வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்வார். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.